இளமையாக இருக்க, அதான் இன்றைய கதையோட தலைப்பு. நம்ம இந்தியாவில் பிறந்த எல்லா இந்துக்களுக்கும் தெரியும், நம்ம இந்து மதத்தில் நம்ம சிவபெருமானோடைய கதைகளை சொல்கிறது. அந்த சிவபெருமானோட ஒரு கதையை சொல்கிறது தான் இதோட வீடியோ. நீங்கள் இளமையாக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அருகில் இருக்க இளமையாக்கினார் கோயிலுக்கு செல்லுங்கள். அதான் அந்த கோயில் எப்படின்னா, சிவபக்தரும் மண்பாண்ட தொழிலாளியுமான திருநீலகண்டர் ரத்னாசலை தம்பதி ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் பெண்ணாசை மீது கொண்டு ஒரு தாசியோட போயிட்டு அவர் திருநீலகண்டர் நடுராத்திரியில் வீட்டுக்கு வந்தார். அதை பார்த்து அவரோட ஒய்ஃபு ரத்னாசலை என்ன சொன்னாங்கன்னா, இன்று முதல் என்னை தொடாதே, இது சிவன் மீது ஆணை. இந்த வார்த்தை தான், இது சிவன் மீது ஆணை, என்னை தொடாதே அப்படின்ட்டாங்க. அவரும் மனைவியை தொடாமலும் தாசி வீட்டுக்கு செல்லாமலும் ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள். சத்தியத்தை மீறாத திருநீலகண்டரின் பெருமையை உலகறியச் செய்ய சிவபெருமான் நினச்சார். மற்ற ஆம்பளைங்களை மாதிரி இல்லை திருநீலகண்டர். அவர் சொன்ன வார்த்தையை தவறாமல் யாரையும் தொடாமலே வாழ்ந்து வந்தார். அந்த திருநீலகண்டரோட பெருமையை உலகுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமானே ஒரு துறவி வேஷத்தில் அங்கே வந்தார். அங்கே வந்து அவர்கிட்ட, எப்பா நான் காசிக்கு போகிறேன், திரும்பி வரப்போ இதை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு திருவோட திருநீலகண்டர்கிட்ட துறவியாக வந்த சிவபெருமான் கொடுத்துட்டு போனார். பல மாதம் கழித்து துறவியாக போன சிவபெருமான் திரும்பி வந்து அந்த திருவோட்டை கொடுன்னு கேட்டார். ஆனால் உண்மையிலேயே திருவோடு எப்படியோ காணாமல் போயிடுச்சு. திருநீலகண்டர் சொன்னதை சிவபெருமான் ஏற்றுக்கலை. என்னை மன்னியுங்கள்னாரு. இல்லை, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு அவள் கையை பிடிச்சிப்படி குளத்தில் நீராடி அந்தணர்கள் முன்னில சத்தியம் செய்யினார். இதை கேட்ட திருநீலகண்டருக்கு ஒரு படபடப்பு வந்தது. நிரூபிக்கணுமே, என்ன செய்து மூங்கில் குச்சியை ஒரு முனையில் தான் பொண்டாட்டியை பிடிக்க சொல்லிட்டு மறுமுனையில் இவர் பிடிச்சிக்கிட்டு அந்த குளத்தில் முங்கி திருவோடு தழுந்து விட்டது உண்மைதான் என்று 2 பேரும் சத்தியம் செஞ்சாங்க. அதை உண்மைதாங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொண்டனர், உலகமே ஏற்றுக்கொண்டது. அப்போது துறவையாக நின்றிருந்த சிவபெருமான் பார்வதியோட காட்சி அளித்தார். இருவரையும் இளமையாக்கினார். அதாவது அந்த திருநீலகண்டரையும் அவர் மனைவி ரத்னசாலையையும் ரொம்ப சின்ன வயசு மாதிரி ஆக்கிட்டார். இதனால் இந்த கோயிலுக்கு இளமையாக்கினார்ங்கிற பேர் வந்தது. இங்கே இருக்கிற தீர்த்தத்திற்கு பேர் இளமை தீர்த்தம். தை மாதம் விசாகத்தன்று திருநீலகண்டர் குரு பூஜை நடைபெறும். அப்போது துறவி வடிவில் சிவபெருமான் எழுந்தருளி திருவோடு கொடுத்தல், தீர்த்தக்கரையில் சத்தியம் செய்தல் நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த கோயிலுக்கு வந்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்தால் தம்பதிகளுக்குண்டான ஒற்றுமை அதிகமாகும் என்பது ஐதீகம். வணக்கம், நன்றி நண்பர்களே.